எல்லாரும் வாங்க கூத்து பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்களா இருக்கிறப்ப தலையில தலைக்காணி பாயெல்லாம் எடுத்துக்கிட்டு மொத்தமாக போவோம். அங்கே போன சமயத்தில் அப்படியே அந்த கூத்து அந்த சாலையில் தான் நடந்துகிட்டு இருக்கோம், வழியில் கோயிலுக்கு பக்கத்தில். அப்போ அங்கே எல்லாம் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க பெரியவங்க எல்லாருமே வந்து. நாங்கள்லாம் ஒரு இடத்த பிடிச்சி இப்படி உட்காந்து அப்புறம் மெதுவாக அப்படியே உட்காந்து அந்த கூத்தை பார்க்க ஆரம்பிப்போம். அதில் வர பாடல்கள் எல்லாமே வந்து முதல்ல நமக்கு புரியாமல் இருக்கும் அந்த வயசில். அப்போ திரும்ப 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 அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு விதமான மெல்லிய தூக்கம் தழுவ ஆரம்பிக்கும். முதல்ல என்ன பண்ணுவோம், அப்படியே கையை ரெண்டுத்தையும் பின்னாடி கையை ஊன ஆரம்பிப்போம். ஊன ஆரம்பித்த பிறகு அப்படியே கொஞ்சம் அப்படி ஒத்த கையில் வச்சு தலையை சாய்ச்சி அப்படி படுக்க ஆரம்பிப்போம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் கழித்து எல்லாரும் தெரியும், மொத்த பேரும் வரிசலாக தூங்கியிருப்போம். காலையில் எங்கள் ஊர் பால் டிப்போக்கு போகிறவங்க வந்து, டேய் எந்திரிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டுட்டு அப்படி பார்ப்பாங்க. பார்த்தா மணி ஒரு 7-7:30 இருக்கும். நாங்கள் தூங்கி ஏஞ்சி வீட்டுக்கு போகிறதுக்குள்ள கூத்தாடிங்களே வீட்டுக்கு போயிருப்பாங்க வந்து. உண்மையிலுமே ஒரு ஆகச்சிறந்த கலை, தெருக்கூத்து கலை அப்படின்னே சொல்லலாம். ஒரு இன்னைக்கு நாட்டுப்புற கலைஞர்கள் நலிந்து வரக்கூடிய காலச்சூழல்ல உண்மையிலுமே பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கலையில இந்த தெருக்கூத்து கலை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னடா இதெல்லாம் சொல்றோமே, கொஞ்சம் பூமரா தெரியுமே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் சின்ன பசங்க கதையா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா உண்மையிலுமே கோமாளி மாதிரியான திரைப்படங்கள் வெற்றி பெறுவதற்கு இந்த யுக்தியை தான் அவர் கையாளுறாருன்றப்ப நிச்சயமா அது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம். திரும்பியும் நினைவுகளை மீட்டெடுக்கப்பட வேண்டிய பல விஷயங்களை இந்த சமூகத்துக்கு திரும்ப திரும்ப முந்தைய தலைமுறைகள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத தான் இது போன்ற விஷயங்கள் நமக்கு சொல்லுது. உண்மையிலுமே உங்களுக்கும் உங்க அக்கம் பக்கத்துல கூத்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா தூங்காம போய் பாருங்க. நானும் வளர்ந்த பிறகு பல இடங்கள்ல கூத்து பார்த்துருக்கிறேன். தூங்காம தான் பார்த்துருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலையில கூத்துக்கலையும் ஒன்று.